அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். நார்மலாக நம்ம கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்டாக சப்பாத்திலாம் செஞ்சுருக்கோம். பட் இன்றைக்கி நாம் அரிசி மாவை வச்சு செம சாஃப்டான ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். கேரளாவில் இதை வந்து பத்திரின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இட்லி, தோசை, பொங்கல் எப்படி ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபுட்டோ, அதே மாதிரி கேரளாவை பொறுத்த வரைக்கும் இது ட்ரெடிஷ்னல் ஃபுட். சேம் டைம் ரொம்ப ஃபேமஸ் கூட இது. இந்த பத்திரி செய்யறதுக்காக நம்ம கடையில் ஸ்பெஷலாக காசு கொடுத்துலாம் மாவு வாங்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நார்மல் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல பச்சரிசி மாவு, அந்த மாவை வச்சு நல்லா செம சாஃப்டான இந்த பத்திரி நம்ம செய்யலாம். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இது சாப்பிட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஒரு லைட்டான ஃபுட்டு. இந்த ரெசிப்பியை இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தால் கூட நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதை ப்ரிப்பேர் பண்ணால் இதே மாதிரி செம சாஃப்டான பத்திரியை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் போட்டுக்குங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஒரு 3 to 4 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஓவராக பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 3 to 4 நிமிஷம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிபி அடிக்கடி செய்யறதால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல்காக இந்த மாதிரி மாவு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. எப்போ அவங்களுக்கு பத்திரி செய்யணும்னு தோணுதோ அந்த டைமில் டைரெக்டாக எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க. இப்போ எனக்கு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ இது தனியாக ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இந்த மாவை. இப்போ அதே பேனில் நான் என்ன சேர்க்கிறேன்னா தண்ணி வந்து 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். அதாவது 1 கப் அரிசி மாவுக்கு 1½ கப் அளவுக்கு சேர்க்கிறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இதிலேயே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஃப்ளேம் லோவில் வச்சுக்கிங்க. லோவில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இந்த மாவு, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்ட உடனே இம்மிடியேட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த மாவு போட்டு கொஞ்ச நேரத்தில் தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்துரும் இந்த மாவை. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த தண்ணி எல்லாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம மூடி வச்சோம்ல, இந்த டைம்லேயே இந்த மாவு வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ இந்த மாவு ஒரு பெரிய பிளேட் இல்லை ஒரு பெரிய பாத்திரம் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது சூடாக இருக்கும் போதே கையால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே இதை நல்லா பிசைஞ்சு விட்டால் தான் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு பவுல் வச்சு அந்த பவுலால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறமா கையால் போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. ஒரு 10 நிமிஷமாவது இது நல்லா பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க. இந்த பத்திரி சாஃப்டாக வரணும்னா நம்ம மாவு எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவு இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுற டைமில் கொஞ்சம் ட்ரையாக தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, பக்கத்தில் லைட்டாக சூடாக கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிங்க ஒரு பவுலில். அந்த தண்ணியில் கையை டிப் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் பிசைஞ்சு விடுங்க. கரெக்டாக மாவு பக்குவத்துக்கு வந்துடும். உங்கள் கையில் இந்த மாவு நல்லா ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சு விட்டே இருங்க. 10 நிமிஷம் நீங்கள் தொடர்ந்து பிசைஞ்சிட்டே வந்தால் உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வந்துடும். கன்டினியூஸாக நான் 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டே இருந்தேன். பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ நமக்கு பத்திரி மாவு ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்து எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா ரவுண்டாக பால் மாதிரி இது மாதிரி செஞ்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பச்சரிசி மாவு நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சப்பாத்திக்கு நம்ம பருத்தி எடுப்போம்ல மெலிசா, அந்த மாதிரி நல்லா மெலிசா பருத்தி எடுத்துக்குங்க. இப்போ இந்த டைமில் நம்ம மிச்ச மாவு அங்கே வச்சுருப்போம்ல, அந்த டைம் ஓப்பனாக வைக்காதீங்க. ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஏன்னா சீக்கிரமாக காஞ்சு போயிடுது. இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டேன். இது ஷேப்க்காக நான் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு இந்த மாதிரி நல்லா வெட்டி எடுத்திருக்கேன். நான் நல்லா ரவுண்டாக ஷேப் வரதுக்காக தான் அந்த டிஃபன் பாக்ஸ் மூடி போட்டு வெட்டி எடுத்தேன். ஒருவேளை நீங்கள் நார்மலாக ரவுண்டாக பண்ணுறதா இருந்தால் அப்படியே விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா மாவுலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் எல்லா மாவுலையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை தவாவில் வச்சு எடுத்துடலாம்.
நார்மலாக சப்பாத்தி பண்ணுவோம்ல அந்த தவாவை வச்சுக்கிங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. சூடான தவால ரெடி பண்ணி வச்சதை போட்டுருங்க. போட்ட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெள்ளை வெள்ளையாக டாட்டாக தெரியும். அது தெரியும் போது இன்னொரு பக்கம் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடு திருப்பி போட்டோன்னே பாருங்கள், நல்லா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்த உடனே அதே மாதிரி இன்னொரு சைடும் திருப்பி போட்டுருங்க. இந்த பத்திரியை பொறுத்த வரைக்கும் இது கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. சப்பாத்திக்கெலாம் நம்ம கலர் சேஞ்ச் ஆகிடும்ல, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகக்கூடாது. ஒயிட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் அது பத்திரி. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் கூட நல்லா இருக்காது. ஸோ அந்த கலர் அந்த சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே அது எடுத்துருங்க. இதில் வந்து ஒரு ட்ராப் கூட நம்ம எண்ணெய் விட தேவையே இல்லை. இந்த பத்திரியை பொறுத்த வரைக்கும் அதில் ட்ரிக்கே அந்த மாவு பிசைதல் தான் இருக்குது. நம்ம மாவு மட்டும் 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டோன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக இந்த மாதிரி பத்திரி கிடைக்கும். 2 நாள் ஆனால் கூட இந்த சாஃப்ட்னஸ் போகாது. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த பத்திரி. நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சாஃப்டான பத்திரி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதோட கலரும் சேஞ்ச் ஆகாமல் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பத்திரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட்டான ஃபுட்டு இது. ஒரு 10 பத்திரி நீங்கள் சாப்பிட்டா கூட ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு இது லைட்டாக இருக்கும். ஸோ தாராளமாக சின்ன பசங்களுக்கும் வயசானவங்களுக்கும் நம்ம பயப்படாமல் நம்ம கொடுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன், மட்டன் கிரேவி சொல்லி எது வேணாலும் சாப்பிட்லாம். பட் நான் இன்றைக்கி மட்டன் குருமா செஞ்சுருக்கேன். மட்டன் குருமா எப்படி சூப்பராக பண்ணோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டேஸ்ட் மை ஃபுட்டில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வெறும் தேங்காய் பால் சுகர் போட்டு கூட கொடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நார்மலாக நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா சொல்லிட்டு நமக்கு போர் அடிச்சிருக்கும். ஒரு சேஞ்சுக்கு அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.